ஜெனி இப்போ காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ மெயில் செக் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு சடனாக ஒரு மெயில் படிக்கிறாங்க. ஸோ அந்த மெயில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்கு. ஜூலை 14 ஜெனி அந்த இமெயிலை ரீட் பண்ணுறாங்க. தன் அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்க்கு ஜெனி சாக்லேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே சமயம் பொம்மை மாப்பிள்ளைக்கிட்டேருந்து மெயில் வருது ஜெனிக்கு. ஜெனி ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறாங்க இமெயிலை. ஸோ ரீட் பண்ணிட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் அப்பாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன் அப்பாவோட மொபைல் நம்பரை ஜெனி இமெயில் பண்ணுறாங்க. ஜெனி மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை. மாப்பிள்ளையோட இமெயில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அவங்க படிக்கிறாங்க. ஸோ அதில் மாப்பிள்ளை என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், உங்களை நான் பெண் பார்ப்பதற்கு, எப்போ உங்களை வீட்டில் பார்க்கலாம், பெண் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இமெயில் பண்ணியிருக்காரு ஜெனிக்கு. ஸோ ஜெனி இதை படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்மைலிங்கோடு திருப்பி ரிப்ளை பண்ணது தான் தன்னுடைய அப்பாவினுடைய நம்பரை. ஜெனிக்கு இப்போ மும்பை அங்கேருந்து அவங்க மாப்பிள்ளைக்கிட்டேருந்து டெய்லி இமெயில் வர ஆரம்பிக்குது. ஸோ ஜெனியும் அதை டெய்லி ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இமெயிலில் ஜெனிக்கும் ஜெனியினுடைய ஹஸ்பண்டுக்கும் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஜெனியோட ஹஸ்பண்ட் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டோக்கா அப்படிங்கிற எம்என்சி கம்பெனியில் நான் வேர் ஹவுஸ் இன்சார்ஜாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மொபைல் நம்பர், அவருடைய அந்த விசிட்டிங் கார்டு, அந்த ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையும் மெயில் பண்ணுறாரு ஜெனிக்கு. ஜெனியும் நான் இங்கே லெக்சரராக இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு என்னோடய கெரியர் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒரு மெயில் மட்டும்தான் பர் டேக்கு 2 பேரோட கான்வர்சேஷனாக இருக்கும். மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை ஜெனி, தன்னுடைய மொபைல் நம்பரையும் கொடுக்கல, தன் அப்பா நம்பரை கொடுத்ததோடு விட்டுட்டாங்க. ஜெனியினுடைய ஃபோட்டோ மட்டும் மாப்பிள்ளைக்கிட்ட இருக்குது. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நான் அதில் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருச்சு, ஸோ அதனால் நான் நேரடியாக என்கேஜ்மெண்ட்டுக்கு வர தயாராக இருக்கேன், டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புகிறாரு. ஜெனி வீட்டில் அம்மா அப்பா தம்பிக்கிட்ட இந்த மாதிரி மும்பையிலேருந்து மாப்பிள்ளை மெசேஜ் பண்ணியிருக்காரு, இமெயில் பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பா சொல்கிறாங்க, அவர் எனக்கு காண்டாக்ட் பண்ணட்டும், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஜெனி பெரியப்பா பையன் அமல்ராஜுக்கு மேரேஜ் வருது. ஸோ வீட்டில் சொல்கிறாங்க, ஜெனி அந்த மேரேஜில் கலந்துக்கிறாங்க. ஸோ பாட்டி இறந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு இல்லையா பெரியப்பாவோடைய, அந்த சண்டைக்கு பிறகு ஜெனி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அகெயின் ஃபேமிலியோட எல்லோரையும் மீட் பண்ணுறாங்க அமல்ராஜ் கல்யாணத்தில். அமல்ராஜ் கல்யாணத்துலேயும் ஜெனியை பெண் பார்க்குறாங்க. ஆனால் ஜெனிக்கு அது தெரியாது. கல்யாண வயது வந்ததுனால ஜெனியை நிறைய பேர் பெண் பார்ப்பதற்கும் பெண் கேட்பதற்கும் ரெடியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ஜெனி எங்கே போய் யாரை கல்யாணம் பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அடுத்து தொடர்ந்து பேசுவோம். ஜெனி வீடு கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எதிர்ப்புறமாக ஒரு வீடு கட்டினாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த எதிர்ப்புற வீடு யார் அப்படிங்கிறது எதுவுமே விவரம் தெரியாது ஜெனிக்கோ ஜெனியினுடைய குடும்பத்துக்கோ. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எதிர் வீட்டிலேருந்து அவங்க கூப்பிடுறாங்க ஜெனியை தன்னுடைய வீட்டுக்கு. ஜெனி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ அதில் பையனுடைய ஃபோட்டோ இருக்குது. பட் ஜெனிக்கு யார் என்ன அப்படின்னு ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ பார்த்தா நம்ம ஜெனி ஃபோட்டோ மாதிரியே தெரியுது. யார் அப்படின்னு கேட்டால், இவங்க என்னுடைய மருமக, எம்சிஏ முடிச்சிருக்காங்க அப்படின்னு பையனுடைய அம்மா சொல்கிறாங்க. அந்த பையன் எங்கே இருக்கான்னு கேட்டால், சிங்கப்பூரில் வேலை பார்க்குறான், இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி ஷாக்கிங், என்ன நம்மளை மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காங்களே அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜெனிக்கு அவங்க வீடு சிங்கப்பூர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். கிராமத்திலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியும். பையனுடைய பெயர் தெரியாது, அம்மா அப்பாவனுடைய பெயர் தெரியாது, எதுவுமே தெரியாது ஜெனிக்கும் ஜெனியினுடைய அம்மா அப்பாவுக்கும். எதிர் வீட்டில் இருக்கிறதுனால, ஒரே தெருவில் இருக்கிறதுனால அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே, தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த ஒரு டைம் தான் ஜெனி அவங்களுடைய வீட்டில் போய் பார்த்தது. அதன் பிறகு அவங்க வீட்டு வாசல்படி போவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே எதிர் வீட்டுக்கு ஒரு பெண் வராங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 பசங்க. ஸோ 2 பசங்களையும் தூக்கி கொண்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜெனி தன்னோட வீட்டு மாடியிலேருந்து பார்க்குறாங்க, யார் இந்த பெண்ணை 2 குழந்தைங்களோட வந்திருக்காங்க, அந்த பையனுடைய மனைவியாக இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் யோசிக்கிறாங்க, ஆனால் நம்ம ஃபோட்டோவில் பார்த்த பெண் வேறு மாதிரி இருக்காங்க, இந்த வந்திருக்கக்கூடிய பெண் வேறு மாதிரி இருக்காங்களே, என்ன சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பையனோட அம்மா ஜெனியோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. என் பையன் சிங்கப்பூரில் இருக்கான், மருமகளும் சிங்கப்பூர்லேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க, 2 குழந்தை பிறந்துருச்சு, வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை ஜெனிக்கிட்ட அம்மாவும் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு ஜெனியும் சொல்கிறாங்க. ஜெனி அந்த பையனோட அம்மா கிட்டே கேட்குறாங்க, ஃபோட்டோவில் ஒரு பெண் இருந்தாங்களா, அவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பையனுடைய அம்மா சொல்கிறாங்க, அந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஜெனிக்கு டவுட்டாக இருக்குது, யாராக இருக்கும் இது, நம்ம வீட்டையே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் டவுட் அதிகமாகவே இருக்குது ஜெனிக்கு. அப்புறம்தான் தெரியுது, ஜெனியினுடைய புகைப்படத்தை வைத்து அந்த சந்துரு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு வெட்டிங் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி ஃபேக் மேரேஜ் சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணி எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பொய் கதையை தெருவிலையும் மற்றவர்கள்ட்டையும் அவிழ்த்து விட்டுருக்கான் அப்படிங்கிறது. ஸோ ஜெனிக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த எதிர் வீடு ராம் சந்துருவோடைய வீடு, ரிலேஷன் வீடு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் எடுத்தால் அடுத்த பெண்ணினுடைய வாழ்க்கையை கெடுப்பதில் எவ்வளோ மும்முரமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிக்கணும். ஸோ இப்போ ஜெனிக்கு மும்பையிலேருந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஜெனிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, மும்பை மேரேஜ் செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு புரளையையும் வதந்தியும் கிளப்பி விட்டுருக்காங்க. ஜெனிக்கிட்ட சந்துருவுடைய பிராமோடைய புகைப்படம் இல்லாதனால, பார்த்து பல வருடங்கள் இருந்தனால முகம் மறந்து போச்சு. அதனால் ஜெனிக்கு தெரியாது இது சந்துருவனுடைய வீடு அப்படிங்கிறது. ஆனால் அந்த சந்துரு தன்னுடைய வீட்டில் இல்லாத சமயம், அதாவது இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லலாம், முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் வசித்தார் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஸோ அதனால் தெருவில் இந்த பையனுடைய வீடு எதிர்ப்புறம் தான் இருக்குது அப்படிங்கிறது ஜெனிக்கு தெரியாது. தெரிந்தாலும் ஜெனியினுடைய பேரண்ட்டுக்கும் தெரியாது. ஜெனியினுடைய பேரண்ட்ஸும் அவங்க வீட்டில் போய் பேசினதும் கிடையாது, சண்டை போட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஸோ தன்னுடைய வேலைகள் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் தெருவில் இந்த சந்துரு, ராம் இவங்களுடைய கூட்டணி நிறைய பீப்புளை வந்து டைவர்ட் பண்ணி தவறாக பேச வைத்தார். ரீதியாக மறைமுகமாக ஜெனியின் மீதும் ஜெனியின் வீட்டின் மீதும் குடும்பத்தினர் மீதும் தெருவில் தாக்குதலை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்.